பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த தருணத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோ எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டு 2025 வாக்குத்தத்தம் நிறைவேற்றும் ஆண்டு. அதை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் என்னென்ன இடத்தில் தவறி 24 தவறினோமோ அதை அந்த இடத்துல எல்லாரையும் எங்களை மென்மேலும் உயர்த்தி அங்கே நிற்க வைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் இன்று அனைவரும் உமது வார்த்தைகளை கேட்டு அதை எங்கள் இதயத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஒரு அருளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க ஆண்டவரே உம்முடைய உதவியை நாங்கள் நாடி வருகிறோம். அதேபோல் நீங்களும் உமது ஆவியை எங்களுக்கு அருளுகின்றீர். அந்த ஆவியின் மூலியமாக நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக வாழ எங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இன்று நாங்கள் கற்றப்போகும் அனைத்து பாடங்களையும் ஆண்டவரே நீர் தாமே தூய ஆவியானவர் வழியாக எங்களுடைய அகக்கண்களை திறந்து எங்களுடைய உள்ளத்தில் ஒளி ஊட்டி அதோடைய அந்த வார்த்தையில் இருக்கும் மறைபொருளை எங்களுக்கு முழுவதுமாக தூய ஆவியானவர் வழியாக காண்பித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை மறைத்து நீர் தம்மை பேசப் போகின்றீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்கள் அனைவரையும் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உமது வார்த்தையை மட்டும் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு அருளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். இப்போ நம்ம ஒரு 3 வாரமா நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம்? தூய ஆவியானவரை பத்தி பார்த்துட்டு வந்தோம். அவர் எப்படி அவருடைய குணாதிசயங்கள் பார்த்தோம். மனிதரா இருக்கும்போது அவர் என்னென்ன பண்றாரு, தெய்வமா இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதை எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படைகலன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்மர் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லலாம்? படைக்கலன்கள் தான் பிரதர். படைகலன்கள் தானா? ஓகே. எபேசியர்ல வருது. எபேசியர், கரெக்ட். படைகள், ஓகே. நம்ம எல்லாரும் நம்ம படிச்சிருக்கோம். படைகலன்லாம் என்ன? எதற்காக அது கடவுள் கொடுத்துருக்காரு? அதாவது இந்த இந்த டீச்சிங்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த படைகலன் இருக்கு தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீச்சிங். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு கடவுள் யோவான் 16:33 சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு. அந்த பிரச்சனைகள் இல்லாம மனுஷனால இருக்கவே முடியாது. இந்த பிரச்சனைய அவர் என்ன சொல்றாரு? நான் இந்த உலகை வென்று விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அந்த வசனம் போய் பார்த்துட்டு நம்ம வருவோம். யோவான், ஒவ்வொரு வாட்டியும் இந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு புது புது வெளிப்பாடு கிடைக்குது. என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. ஒரேடியா அடிச்சிட்டார். எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அப்போ 3 விஷயம் நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். 1, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு அமைதி. என்ன சொல்றாரு? என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். அப்போனா இந்த வசனம் இதை ஃபுல்லா படிக்கணும். படிச்சாதான் அவர் என்னென்ன சொல்றாருன்னு தெரியும். அதாவது 32 வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியா இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். அவங்க யோசிக்கிறாங்க,
ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், இவர் இப்படி பேசுறாரு, எல்லாம் ஓடி போவீங்கன்றாரு, ஆனா திடீர்னு வந்து என்ன சொல்றாரு, எல்லாம் என் வழி பொருட்டே நீங்கள் எல்லாமே அமைதியா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு ஆன்சர் சொல்றாரு பாருங்க. எதற்காக நீங்க ஓடி போவீங்க, எதற்காக நீங்க வந்து உங்களுக்கு வந்து அமைதி கிடைக்கும்ன்ற சொல்றாரு. இந்த உங்களுக்கு உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா கண்டிப்பாக துன்பம் உண்டு. இந்த துன்பம் வந்து ஓ கடவுளா குடுத்தது கிடையாது. கடவுள் இந்த உலகத்த படைக்கும்போது சூப்பரா படைச்சாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம, ஆ சமாதானமா, அமைதியா எல்லா விலங்குகளோடும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதர்களை படைத்தார். ஆனா, அங்க என்ன நடக்குதுன்னா, ஆதாம், ஏவாள் பண்ற தப்புனால இந்த உலகத்திற்கு துன்பம் உள்ள வருது. அன்னையிலேருந்து இன்னும் எவ்வளோ காலம் போகுமோ நம்மளுக்கு தெரியாது. அதுவரைக்கும் உங்களுக்கு துன்பம் உண்டு. ஆனால் எனினும் துணிவுடன் இருங்கள். பி கரேஜியஸ். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். பிரைஸ் காட். அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சந்திக்கிறது? அப்போ உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டாருன்னா, அப்போ எதுக்கு நமக்கு வந்து பிரச்சனை வருது? அப்போ எதுல இருந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சது? எதுல இருந்து நம்மளுக்கு சமாதானம் வரும்? எப்படி இந்த துன்பத்துல இருந்தா வெளியில வர்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் பவுல் அடிகளார் என்ன பண்றாரு, அந்த எபேசியர் 6 இதுல வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்டேனுங்க. அதாவது நம்ம யார் கூட போராடுகிறோம்? அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்மளோட எண்ணங்களோட போராடுறோம். சாத்தான் கூட சாத்தானோடு போராடுறோம். போராடுகிறோம். முதல்ல நம்மளோட தான் போராடிட்டு இருக்கோம். ஆமாமா, சிந்தனை. கணவன் மனைவியோட போராடுறாரு. அது இல்ல அது இல்ல அது இல்ல கணவனோட போராடுறாரு. என்னோட போராடிட்டு இருக்கேன். Praise God. அதுதான் பெரிய போராட்டமா இருக்கு. எது உங்க மனைவி கூட போராடுறதா? இல்ல அங்க இல்ல ஆ. பிரதர். செல்ஃப் போராட்டம் தான் அதிகமா இருக்கு. அங்கேயா வம்பு பண்ணிக்கிட்டு தேவையில்லாம ஹோம் மினிஸ்டர் கிட்ட. Praise God. அப்போ யார் கூட நம்ம போராடுறோம்? அப்போ அதுதான் முக்கியம். இப்ப பாருங்க, பவுல் அடிகளார் 2 கொரிந்தியர் 4:8-9 பார்ப்போம். 2 கொரிந்தியர் இவர் என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்றா? என்னதான் ஆனாலும் சரி, நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை, நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறு கைவிடப்படுவதில்லை, அழிந்து போவதில்லை. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் பவுலடிகளார் என்ன பண்றாரு? இந்த விஷயத்த சொல்றாரு. நம்மளால முடியுமா? எங்க அவர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு சிலையே வைக்கலாம். பிரதர், ஐயோ நீங்க வந்து பெரிய ஆளு அப்படின்ட்டு. எப்படி இதெல்லாம் நடக்குது? அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இந்த உலகில் துன்பம் உண்டு. ஆனா நீங்க என் வழியாய் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு. முதலாவது நம்ம அதாவது இப்போவாச்சும் நம்ம வந்து இந்த தாட்ஸோட போராடுறோம், சிந்தைங்களோட போராடுறோம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரியாம இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா,
சாத்தானுடைய போராடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ புதுசாக யாராச்சும் கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே வராங்களா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் யார், இந்த மாதிரி போராட்டம் யாருக்குண்ணா, டெய்லி சாத்தான் கூட போராடுறோங்க, அவர் கூட தான் சண்டை போடுறோம், அவர் கூட சண்டை போட்டு சில டைம் வெற்றியும் பிறகுறோம், சில டைம் வந்து தோத்தும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்களா? பிரேஸ் கார்டு. ஆனால் நாம் சாத்தானோட போராடுவது இல்லை. சிம்பிள். சாத்தானுடைய அவனுடைய அதாவது நாம வந்து சாத்தானுடைய அவனுக்கு நமக்கு வந்து அந்த இது கிடையாது, தகுதி கிடையாது. அவனோட போய் நின்னா ஜெயிக்கவே முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் இந்த உலகின் மீது வெற்றி கண்டு விட்டேன். அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகின் மீது வெற்றி கண்டு விட்டேன். அதை யாராவது நீங்க ஏதாவது டவுட் கேட்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா யாருமே கேட்கல. திருப்பி அந்த இது வசனத்துக்கு போவோம். 16:33. நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அப்படின்றாரு. அப்போ உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன்னா இந்த உலகத்தை படைச்சது யாரு? கடவுள். கடவுள் பிதா. ஓகே. அப்போ இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன்னா இயேசு கிறிஸ்துவ கடவுளை வெற்றி கொண்டு விட்டாரா? இந்த நான் இங்கிலீஷ்ல படிக்கும் போதெல்லாம் நிறைய கொஸ்டின் எனக்கு வந்து நான் வந்து கேட்டேன். உலகுன்றாங்களே, அப்போ கடவுள் தானே அந்த உலக படைச்சாருன்ற. அப்போ நம்ம வந்து இந்த பைபிள் படிக்கும்போது கான்டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது என்ன தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஓகேவா? அதாவது அந்த அர்த்தம்னு ஒன்று இருக்கு. இங்க உலகம் சொல்லும்போது இங்க இயேசு கிறிஸ்து எதை குறிப்பிடுகிறார்னா, இந்த சிஸ்டம், அந்த சிஸ்டமை பத்தி சொல்றார். கடவுள் படைத்த உலகம் அது ஒண்ணு. சாத்தான் அந்த உலகத்தில் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு. அதுதான் வந்து இந்த உலகின் தலைவன் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய அறிவுக்கண்களை இந்த உலகின் தலைவன் மறைத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. குருடாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றாரு, கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? அதான் அப்போ அதான் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவாரு. தமிழ்ல எப்படி அந்த வசனம் எப்படி வரும் தெரியல, இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாருன்னா, கோ இன் டு த வேர்ல்ட் அண்ட் ப்ரீச் த காஸ்பல் அப்படின்னு சொல்லுவார். கரெக்டா? அப்போ எப்படி உலகத்துக்குள்ளே இருந்துகிட்டு நீங்க உலகத்துக்குள்ள போய் காஸ்பலை ப்ரீச் பண்ண முடியும்? இப்போ நம்ம எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த ரூம்குள்ள வாங்கன்னு சொல்லி இந்த ரூம்ல இருக்கவங்கள்ட்ட எப்படி நம்ம சொல்ல முடியும்? அப்போ இந்த பைபிள் என்ன பிரதர்? தனியா வாங்கன்னு சொல்லலாம். அப்போ இந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கு. உலகம்ன்றது ஒண்ணு வந்து கடவுள் படைத்த உலகம். அது அந்த அந்த உலகத்தினால நம்மளுக்கு எந்த பேரிழப்பும் கிடையாது. அந்த உலகத்துல நம்ம வந்து சந்தோஷமா சமாதானமா வாழலாம். இன்னொரு உலகம் எடுத்துக்கிட்டா இந்த உலகத்துல வர சிஸ்டம், இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்தியாவில் வந்து எக்கனாமிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு, பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும், எல்லா கண்ட்ரிலையும் இருக்கும், ஃபினான்ஷியல் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டானா இந்த சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான், இன்னொரு சிஸ்டம் உருவாக்கிட்டான். அதுதான் வந்து பொய்யும் பித்தலாட்டமும். இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த உலகின் மீது நான் வெற்றி கொண்டு விட்டேன். சாத்தான் இந்த உலக ஒரு 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 அந்த பாவமான உலக கொண்டு வந்தான் தெரியுமா? அந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அதனால் நீங்கள் அமைதியா இருங்கள். நாம உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் துணிவுடன் இருங்கள். ஏன்னா அந்த துன்பத்துல இருந்து எல்லாத்தையும் நான் வந்து வென்று விட்டேன். நான் உங்களுக்கு சீக்கிரட்டையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து சொல்றாரு. புரியுதா இந்த உலகம்னா எதை சொல்றாருன்ட்டு? அப்போ இந்த உலகன்றது என்ன சொல்றாருன்னா, இந்த பொய் பேசுறது, பித்தலாட்டம், பாவ சார்ந்த அந்த செயல்கள், சாத்தானின் செயல்கள், அந்த விதமான உலகின் மீது நாம் அவர் இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டு விட்டார். அப்போ வெற்றி, அதாவது இந்த சாத்தான் என்ன பண்ணானா,
இந்த பொய்யெல்லாம் கொண்டு வந்து அந்த பாவத்தின் வழியாக நம்மளை அனைவரையுமே வந்து என்ன பண்ணா ஒரு ஒரு ஸ்லேவ் ஆக்கிட்டான். ஒரு ஸ்லேவ் ஆக்கிட்டான். அதுல இருந்து நம்மளுக்கு வெளியில கொண்டு வர்றது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பாவ சாயல நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? சாத்தான சிலுவையில அவனை வந்து அங்கேயே அறைஞ்சி அதுக்கு வந்து வெற்றி கண்டுட்டார். இதுக்கப்புறம் சாத்தான் நம்ம கூட டைரக்டா மோத முடியாது. அது வரைக்கும் நம்ம கூட டைரக்டா மோதுறவன் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட டைரக்டா மோத முடியாது. ஆனா என்ன பண்ணுவான்? சிந்தனை வழியா வருவான். அவனுக்கு நம்மள தொடர அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஆனா என்ன பண்றான்? இருந்தாலும் இந்த லூப் ஹோல கண்டுபிடிச்சு சிந்தனை மூலியமா அவன் வருவான். பிரேஸ் காட். இப்போ இந்த இந்த கழுகுலாம் பார்த்துருக்கீங்களா? கழுகு, பாம்பு சண்டை போடுறது யாரா பார்த்துருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கேன். பிரேஸ் காட். இந்த கழுகு என்ன பண்ணுமா? அந்த பாம்போட சண்டை போடும்போது தரையில சண்டை போடாது. அந்த கழுகுக்கு தெரியும் தரையில வந்து பாம்பு வந்து பயங்கர ஒரு பெரிய ஒரு ஒரு தந்திரவாதி. ஓகேவா? அதனால நம்ம வந்து அதை அடிக்க முடியாது. ஆனா அவனுடைய இடத்துக்கு கூட்டு போனா என்ன பண்ணுவான்? தூரத்துல இருந்து பார்த்துட்டு காலால அந்த பாம்பை தூக்கிக்கிட்டு மேல உயர பறப்பான். போக 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 அந்த இதுக்கு ஆக்சிஜன் இல்லாதனால அது என்ன ஆகும்? இந்த பாம்பு செத்து போயிடும். அப்ப என்ன பண்றது? அங்கேருந்து விட்டுறது. அப்படியே கீழே விழுந்து செத்த பிறகு அந்த பாம்பை வந்து இது பண்ணும். பிரேஸ் கார்டு அப்படி எல்லாம் தூக்கிட்டு போகும்போது கொத்தும். அவனால அந்த இதுல இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதே கழுகு இந்த லேண்ட்ல இருந்து சண்டை போட்டு வச்சுக்கோங்களா, தோத்து போயிடும். பிரேஸ் கார்டு. அப்போ இந்த இந்த சாத்தான் என்ன பண்ணுவானா, நம்மளை வந்து அவனுடைய எல்லைக்குள்ள கூட்டு போவான். ஆனா நாம என்ன பண்ணணும்? அவனை வந்து நம்ம கடவுள் நமக்காக குறித்து வைத்த ஒரு இடம் தெரியுமா? அங்க கூட்டு போனோம். அதான் வந்து பவுல் அடிகளார் சொல்வார், நாம் இந்த மனிதர்களோடு போராடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். We are not fighting against the flesh and blood. அப்போ யாரோட சண்டை போடணும்னா அது ஒரு உண்மையை தான் இங்க வந்து பவுலடிகளார் சொல்லுவாரு எபேசியர் 6ல. இங்க பாருங்க. 12. இல்ல அது முன்னாடி ஒரு வசனம் இருக்கு, அதை தேடுறேன். ஓகே, இங்கதான் வருது. 10ல சொல்ற பாருங்க, இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம முதலாவது நம்மளுடைய போராட்டம் யார் மேல? நம்மளுடைய அந்த சண்டை யார் மேலனா சாத்தான் வழி, அதாவது மனுஷங்க மேலேயும் கிடையாது, சாத்தான் கிட்டையும் கிடையாது. மாறாக சாத்தானின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும். இங்கிலீஷ்ல வந்து we are fighting against the wiles of the devil ன்னு இருக்கும். இந்த சாத்தான் வந்து ரொம்ப தந்திரமிக்கவன். பொய் அன்னையிலிருந்து இது வரைக்குமே என்ன பண்ணுவானா, அவனுடைய ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் தான். அந்த பொய்யை வச்சுதான் அவன் வந்து எல்லாரையும் மடக்கிறது. டிசப்ஷன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒரு பொய்யை அப்படியே உண்மையா காட்டுவாங்க, ஆனா அது உண்மை கிடையாது. அதுதான் அவனுடைய ட்ரிக்கு. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு என்ன ஓகே, அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, நாம எப்பொழுதும் கடவுளுடைய வார்த்தையிலேயே இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எது உண்மை எது பொய்ன்றதை வந்து ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதான் அலைகளின் ஏமாற்று வழிகளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதலாவது வசனத்தை சொல்லி 10வது சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுவீர்கள்.
எப்போ நம்ம ஆண்டவரோட இணைந்து அவருடைய வலிமையும் அவருடைய ஆற்றலையும் நம்ம பெறுகிறோமோ அப்போவே நம்ம என்ன பண்றோம்னா இந்த அலகையின் ஏமாற்று வழிகளையும் தந்திரத்தையும் நம்மளால உணர முடியும். அதை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இந்த படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. Praise the Lord. இங்க என்ன சொல்றாரு, ஏனென்றால் அடுத்தது பாருங்க, ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோடு கிடையாது. மாறாக இந்த ஏமாற்று வழிகளை கொடுக்கிற சாத்தான், இந்த இந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து 4 ஹையரார்கி இருக்கு. ஒன்று வந்து ஆட்சி புரிவோர், இன்னொன்று வந்து அதிகாரம் மூணாவது. செலுத்துவோர், மூணாவது வந்து இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், நாலாவது வான்வெளியில் உள்ள தீயாவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். அப்படியே அந்த லைனா வருது எல்லாமே. இவ்வளவு பெரிய அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், அந்த சாத்தானின் ராஜ்யத்துல நம்மளால எப்படிங்க போராட முடியும்? அதான் அவர் சொல்றாரு முன்னாடியே, இது இது பண்ணணுமா, அப்போ நீங்க எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்போ எதற்காக இந்த இந்த படைகலன் கேட்டோம்னா, கிறிஸ்துவர்களாகிய நமக்கு இந்த உலகத்துல துன்பம் உண்டு. பிரஷர் அவ்வளோ ஜாஸ்தி வரும். எல்லாரும் ஏளனமா பேசுவாங்க. ஆனா இதை எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வலிமையும் ஆற்றலும் எங்கிருந்து வருதுன்னா அந்த படைக்கலன்கள் தான் வரும். நம்மளுடைய சொந்த நாட்டத்தினாலும் நாம சாத்தானையும் சாத்தானின் அந்த தந்திரங்களையும் அவனுடைய அந்த பித்தலாட்டத்தையும் எதிர்க்க நமக்கு வலிமை கிடையவே கிடையாது. அதாவது சாத்தானோட சண்டை போடுறோம்னு சொன்னானா 2 செகண்ட் தான் முடிஞ்சது நம்ம வேலை. ஆனா அந்த படைகலன்களை எடுத்து போட்டுக்கிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அவனால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அதாவது நான் ஒரு இது காட்டுறேன். ஒரு பிக்சர். ஓகேவா? ஒரு ஓகே, இந்த இமேஜை பார்க்கலாம். தேவனுடைய கவசம், எபேசியர் 6:18. என்ன பாருங்க, இது எல்லாமே ஒன்னொன்னா படிப்போம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த போர் கவசம் இருக்கு தெரியுமா, தலையில தலை சீரா ரட்சிப்புன்னு சொல்றது, அடுத்தது வாயு, அப்புறம் வந்து மரக்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, அப்புறம் வந்து ஆவியின் பட்டயம், அப்புறம் வந்து இந்த ஷீல்டு கேடகம், அப்புறம் வந்து என்னது சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் வலதிரட்சை. ஓகே, இப்போ இந்த இந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, இதுதான் வந்து ஆர்மர்ன்னு சொல்லுவாங்க. ஆர்மர்ன்றதுனா படைக்கவசம், படைகலன். ஓகேவா? இது வந்து இந்த இந்த நாட்டில் இந்த போர் போகும்போது
இந்த இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் அணிந்துக்கிட்டு போவாங்க. அது வந்து எல்லா இடத்துலையுமே அதாவது தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா ப்ரொடெக்ஷனா இருக்கும். அதே மாதிரி கடவுளும் ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காரு. கடவுளுடைய வார்த்தைகளை இருந்து நாம எப்படி அவருடைய வார்த்தையை வச்சு எப்படி நாம வந்து சாத்தானின் அந்த அதிகாரத்தையும் அந்த அந்த அதிகாரமும் சரி பொய்யும் பித்தலாட்டத்தையும் நம்மளால எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? இப்போ அவன் சொல்றது எல்லாமே பொய் தான். அது அதாவது ஒரு விஷயத்த நீங்க கேட்குறீங்கன்னா அது கரெக்டா தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிடும். கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இது பொய் இது தப்புன்ட்டு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஒரு கேள்வி கேட்டுறேன். இந்த கேள்வியை நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். திருப்பி யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு திருடன் திருட போறான்னு நினச்சிக்கோங்களேன். அந்த அந்த திருட போறானா அதுல எது பாவம்? திருடுறதுக்கு முன்னாடி பிளான் பண்றது. பிளான் பண்றது. அப்ப திருடுறது பாவம் கிடையாது. அந்த எண்ணத்துல அந்த பாவம் உருவாகி தானே அந்த செயல்ல வருது. பிரேஸ் கார்டு. ஆமா அதுதான் கரெக்ட். இப்போ என்னன்னா இந்த புதிய ஏற்பாட்டில் வர்றது வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இந்த 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 சண்டையெல்லாம் இந்த சண்டைன்னு சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்லணும் என்ன வார்த்தை? போராட்டம். இந்த போராட்டம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனையில தான். நாம எல்லாம் நினைச்சிருப்போம், ஓகே திருடுறது தப்பு, அவன் திருடலனா அவன் தப்பு செய்யல, அவன் திருடிட்டானா தப்பு அப்படின்னு சொல்றோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா அது வந்து ஃப்ரூட். திருடுறது வந்து ஒரு ஃப்ரூட். ஆனா சிஸ்டர் சொன்ன மாதிரி அவன் பிளான் பண்றான் தெரியுமா, எண்ணத்துல வருது தெரியுமா முதலாவதுலயே, அப்பவே அவன் வந்து அந்த பாவத்தை செஞ்சுட்டான். அதை தான் வந்து ஜேம்ஸ்ல வந்து சொல்லுவாரு. ஜேம்ஸ் ஜேம்ஸ் யாக்கோபு, சாரி எங்க வருது அது? இதுவா பிரதர், ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே. அது வந்து இருக்கலாம். இது வந்து 1ல வரும். சாரி, நான் 1க்கு 5 வந்துட்டேன். அதுதான் கரெக்ட். 14. ஓகே, 12 பார்ப்போம். சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள். இப்போ இன்னொன்னு என்னன்னா, நாம இன்னும் மெயினான டீச்சிங்க போல இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறோம். இந்த சோதனை, இந்த போராட்டத்தை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். அப்போ வந்து நாளையிலேருந்து எல்லாருக்கும் ப்ரேயர் படிப்போம். கடவுளே, எல்லா கிறிஸ்தவர்களும் முக்கியமாக இங்க இந்த டீச்சிங் கேட்கறவங்க எல்லாருக்கும் சோதனை வரட்டும். படிக்கலாமா? பிரேஸ் கார்டு. ஆனா இங்க என்ன சொல்ற, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். அப்ப அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணா தப்பு. அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணக்கூடாது. யாருக்காகவும் நீங்க வந்து அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணக்கூடாது. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நீ நல்லது செஞ்சாலே சாத்தானுக்கு பிடிக்காது, நீ என்ன பண்ணுவ, சோதனையை கொண்டு வருவான் அப்படின்ட்டாரு. ஆனா அந்த சோதனையை மன உறுதியும் தாங்குறீங்க பாத்தீங்களா, அப்போதான் வந்து பேறு பெற்றோர். அப்போதான் நம்ம வந்து அந்த வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள். அந்த அந்த கடவுள் கொடுத்த அந்த வெற்றி இருக்கு தெரியுமா, அங்க சொல்றது 16:33
இந்த உலகை நான் வென்று விட்டேன். அந்த வெற்றி நம்மளுக்கு வரணும்னா, நீங்களும் அந்த சோதனையை வெற்றி பெறணும்னா, அந்த சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோம். இந்த சோதனை வரும்போது, இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில், கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவர் எவரையும் சோதிப்பதில்லை. அப்போ இந்த இந்த பிரச்சனை, சோதனை, போராட்டம் இதெல்லாம் யாருகிட்ட இருந்து வருதுன்னா, கடவுள்கிட்ட இருந்து வருதில்ல. அதனால நாம வந்து ஓகே எனக்கு வந்து கடவுளே சோதனை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டக்கூடாது. அது தப்பு. ஓகேவா? ஆனா என்ன பண்ணணும்னா, கடவுள்கிட்ட கடவுளே நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த சோதனை உலகத்துல இருக்கும்போது கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் போராட்டம் நிச்சயம். இந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு இந்த ஞானத்தை கூடும். மன உறுதியை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிட்டு நாம் என்ன பண்றோம்? வேண்டணும். பிரைஸ் காட். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. பின்னர் அந்த தீய நாட்டமே கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. அங்கே திருப்பி சொல்றாருப்பாங்க, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஏமாந்து வேண்டாம். இப்போ இந்த ஒரு 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 குழந்தை ஒண்ணு பிறக்குதுன்னா, அந்த அந்த கன்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? அந்த 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 கன்சீவ்ன்றத அதுலருந்து தான் அந்த அந்த குழந்தையே வளர்ந்து 9 மாசம் வளர்ந்து அது வந்து அந்த தாயின் வயிற்றிலிருந்து வெளிய வரும்போது அது வந்து குழந்தையா வரும். அதே மாரி இந்த தீய நாட்டம் உங்களுடைய மனதுல உங்களுடைய உள்ளத்துல உருவாகும்போது, அத என்ன பண்ணணும்னா, அப்பவே அத கிள்ளி எறிஞ்சிரணும். அத நம்ம விட்டுட்டோம்னு நெனச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, அந்த பின்னர் அந்த தீய நாட்டமே கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. அப்படியே வளர்ந்து, 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 வளர்ந்து என்ன பண்ணும்னா, அந்த பாவத்தை அது பெற்றெடுக்கிறது. பாவம் முழுவதும் வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. அப்போ ஒருத்தர் வந்து திருட போறான் சொன்னா, அவன் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு திருடுறான்னா, அந்த பிளான அவன் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே போட்டுருவான். பிரேஸ் காட். அப்போ அந்த எண்ணத்துல வருது தெரியுமா? அப்பவே அவன் வந்து தப்பு செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து அத வந்து இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனை திறன். அதாவது அந்த இமேஜினேஷன்லயே பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கற்பனை திறன்லயே எல்லாத்தையும் பிளான்லாம் போட்டு வச்சுருவாங்க. அது ரொம்ப டேஞ்சரானது. அதுதான் அங்க தான் சொல்றாரு. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, அத வந்து கிள்ளி தூக்கி எறியணும். அத எப்படி கத்தியால குத்த முடியுமா? கிடையாது. அதான் கடவுள் நாம வந்து படிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "உங்களுடைய சிந்தனையை சிந்தனையாய் வெல்ல முடியாது. மாறாக உங்கள் சிந்தனையை கடவுளுடைய வார்த்தையால் வெல்ல முடியும்." எப்போ அவன் வந்து கடவுளால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. கடவுள் எனக்கு வந்து எதையும் செய்ய மாட்டாரு. அவர் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லன்றவன் தான் அந்த தீய நாட்டத்துக்கு உள்ளாகுறவன் முதலாவது. நான் கடவுள என்னால நம்ப முடியல. அதனால நான் என்ன பண்றேன், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் திருட போறேன்னு சொல்லிட்டு அவன் போறான். அது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கருவுற்று அந்த நாளு கொண்டு வரும்போது, அவன் போய் திருடுறான். ஆனா, திருட போகும்போது என்ன பண்றான்? அவன் போட்ட பிளான் வேற. ஆனா, இங்க நடக்கிறதோ வேற. அவன் என்ன பண்றான்? மாட்டிக்கிறான். மாட்டுனா என்ன ஆகுது? ஜெயில்ல கொண்டு போய் போட்டுர்றாங்க. முடிஞ்சுது. அவனுடைய வாழ்க்கை அது அங்கேயே முடிஞ்சுது. அவ்வளோதான். அவன் திருடிட்டு வந்தாலும் கண்டிப்பா எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்மளுடைய போராட்டம் எங்க? இந்த போராட்டம்ன்றது வந்து நம்மளுடைய உள்ளத்துல தான் இருக்கு. இது நம்ம கிட்ட உள்ளது இங்க வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படைகலன். அதான் பவுல் அடிகளார் சொல்றார் தெரியுமா? நாங்க எல்லா சைடுல எல்லா பகுதிகளிலிருந்தும் துன்புறுத்தப்பட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் இன்னும் வலிமையுடன் தான் இருக்கிறோம். எங்கள வந்து சாவடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்? இந்த படைக்கலன்கள வச்சு தான் அவர் வந்து சொல்றாரு.
புரியுதா? இத கேள்வி எதெல்லாம் இருக்கா இது வரைக்கும்? அப்போ இந்த படைகலன், கடவுளுடைய அந்த படைகலன்றது வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நம்மளுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு இது ரொம்ப அதாவது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப கொஞ்சம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும்போது, நமக்கு எதிரா நெறைய பிரச்சனைகள இந்த சாத்தான் கொண்டு வருவான். அவன் என்ன பண்ணுவான், நம்ம கூட இருக்கவங்களே வந்து இது பண்ணி விடுவான். அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், இவங்க வந்து நம்மளுடைய எனிமி கிடையாது. இவங்க நம்மளுடைய அந்த அ எனிமி கிடையாது. அப்போ நமக்கு யார் எனிமின்னா, சாத்தானுடைய தந்திரம். என்ன பண்றான், அந்த தந்திரத்த யூஸ் பண்ணி அவங்கள என்ன பண்றான், பிறர உங்களுக்கு எதிரா திருப்பி விடுறான். ஆனா, இந்த 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 சாத்தான் இருக்கான் தெரியுமா? அந்த 4 இது இருந்தாலும், அவங்க எல்லாமே ஒத்துமையா செயல்படுவாங்க. ஒத்துமையா செயல்பட்டு கரெக்ட்டா அடிக்கிறது. அதாவது நம்ம பிரச்சனைய கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து நல்லா இருப்பீங்க. திடீர்னு உலக சார்ந்த ஒரு எண்ணத்த கொண்டு வந்து போட்டுருவான். அப்போ நம்ம அந்த உலக சார்ந்த எண்ணத்த வச்சு நடக்கும்போது, நாம வந்து இந்த இந்த நாம வந்து போர்ல இருக்கிறோன்றத வந்து மறந்துர்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம நம்ம எல்லோருமே இப்பவுமே போர்ல தான் இருக்கிறோம். இந்த போர் வந்து சிந்தனையில இருக்கு. இவர் எப்போ தான் முடிப்பாரு? நாம ஒண்ணு படிக்க சொ நாம ஒண்ணு கேட்டு வந்தா, இவர் இன்னொன்னு பேசுறாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாரு? அது எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு ஒரு சிந்தனை. அதான் நான் ஃபர்ஸ்ட்டே படிக்கும் போனேன். இந்த ஆவிக்குரிய அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்னும் ஆவியை அப்புறப்படுத்தி விட்டேன். அப்போ நாம ஒவ்வொரு அடியையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்து வைக்கும்போது, நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து பார்க்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, அப்புறம் வந்து கடவுளுடைய ராஜ்யமும் சரி, இது எல்லாம் நமக்காக கடவுள் எல்லாத்தையும் உருவாக்கி வைத்து விட்டு சென்று விட்டார். நாம இந்த போராட்டத்துல தோத்துட்டோம்னு நெனச்சுக்கோங்களேன், நம்மள வந்து சாத்தான் செம்ம அடி அடிப்பான். அங்க தான் சொல்றாரு, அப்போ நீங்க தோக்கக்கூடாதா? பவுலடிகளார் சொல்றார். இந்த படைக்கலன்கள நீங்க வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கடவுளா போட மாட்டாரு. நாம தான் எடுத்து போடணும். இத வந்து இப்போ இப்போ பவுலோடைய டீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மெயினாவே இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தான் வந்து சொல்லுவாரு. இட் இஸ் ரிட்டன் ஏற்கனவே எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவாரு. இது எங்க எழுதியிருக்குன்னா, ஐசாயா 59:17ல பார்த்தோம்னா அங்க எழுதியிருக்கும். ஐசாயா 59:17. பாருங்க. அவர் நேர்மையை மார்பு கவசமாய் அணிந்து கொண்டார். விடுதலை தலைச்சீராவாய் தம் தலையில் வைத்துக் கொண்டார். அநீதிக்கு பழிவாங்குதலை ஆடையாய் உடுத்திக் கொண்டார். அன்பு வெறியை மேலாடையாக போத்திக் கொண்டார். தம் பகைவரின் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார். அவர்களிடம் தம் சீற்றத்தை காட்டுவார். தம் எதிரிகளுக்கு தக்க தண்டனையை வழங்குவார். தீவு நாடுகளெங்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார். இது எல்லாமே வந்து மக்களை எதிர்த்து சொன்னது கிடையாது. இது எல்லாமே சாத்தானினுடைய
படைகலன்ல சாத்தானை எதிர்த்து சொல்றது தான். பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ இதுக்கு தான் இந்த படைகலன், இதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன். இந்த உலகத்துல கண்டிப்பாக பிரச்சனை, துன்பம் உண்டு. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? துணிவுடன் இருங்கள். எப்படி துணிவுடன் இருக்கிறது? அவர் கொடுக்கும் இந்த படைகலன்களை நாம் அணிய வேண்டும். அப்புறம் என்ன பண்றாரு? நான் இந்த உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன், அதனால் நீங்க உங்களுக்கு என் வழியாய் உங்களுக்கு அமைதியும் வரும். அப்போ இந்த படைகலன்களை அப்போ நீங்க போட்டுக்கிட்டு அதை தூங்கும் போது கூட போட்டுட்டு இருக்கணும். போட்டுட்டு இருக்கும்போது இருந்தானா நாம வந்து எப்போதுமே அமைதியாக இருக்க முடியும். Praise the Lord, thank you Jesus, hallelujah. இப்போ நாம அந்த படைகலன்களை வந்து நாம பார்ப்போம். நம்ம நாளைக்கு வந்து இதை ஃபுல்லா முடிச்சிடலாம். ஓகேவா? எபேசியர் 12ல் விட்டோம் நினைக்கிறேன். ஓகே, இங்க என்ன 11லனா அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். யார் அணியணும்? நாம தான் அணியணும். புட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும். புட் ஆன் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவோ, கடவுளோ, நானோ, நீங்களோ, நான் உங்களுக்கோ இல்லை நீங்க எங்களுக்கோ போட முடியாது. ஆனா நாம தான் இந்த படைகலன்களை நாம போட்டுக்கணும். இதை நம்ம பார்த்தோம் 12ல். அப்ப பாருங்க, எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா பலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசனம் ரெண்டு வாட்டி சொல்லப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வாட்டி ஒரு வசனத்தை சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக நாம வந்து பார்க்கணும். 12ல் என்ன சொல்றாரு? எல்லா படைகலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். 13ல் சொல்றார் திருப்பியும் கடவுள் அருளும் எல்லா படைகலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்றார். ஓகே, அப்படி என்ன படைகலன்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் 6ன்னு வாங்க, பட் ஆக்சுவலா 7. முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடைக்கச்சையை கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். 2 நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். முதலாவது வந்து உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு, முதலாவது அது. 2வது வந்து நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள் 2. 3வது வந்து அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். Be prepared to give the gospel of peace to the people. சொல்றாரா? என் பொருட்டு நீங்கள் அமைதியை பெறும்படி, என் வழியாய் அமைதியை பெறும்படி. அப்போ ஒருத்தருடைய வீட்டுல சமாதானம் இல்லைன்னா கடவுளுடைய வார்த்தையை கொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இடத்துல சமாதானம் கிடைக்கும். 3வது வந்து அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். 4வது என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஷீல்ட் ஆஃப் ஃபேத். அதை கொண்டு தீயோனின் தீக்கணிகளை எல்லாம் அணைத்து விட முடியும். 5வது மீட்பை தலைசீராகவும் 6வது கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேவா? 6 கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது பார்த்தீங்கன்னா எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணையை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். 7வது வந்து என்னது? தூய ஆவியின் துணையை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள்.
பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. இவ்வளோ விஷயம் நம்ம வந்து ஒரு ஒரு போராட்டத்தில் வெற்றி பெறணும்னா நம்ம வந்து எல்லா படைக்கலன்களையும் அணிந்திருக்கிறோமா என்று நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அந்த காலத்துல போருக்கு கிளம்பி போகும்போது தான் எல்லாருமே வந்து அந்த படைக்கலன்களை போட்டு போவாங்க. ஆனா இந்த காலத்துல எப்படின்னா நாம எப்போதுமே அந்த படைக்கலன்களை போட்டு கொண்டு தான் இருக்கணும். 7 என்னதான் உண்மையை கடை கச்சையமாக வைத்துக் கொள்ளுங்கள். அது 1. அடுத்தது நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். அது 2. அமைதி அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் கால் மிதிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். 3. எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 4. 5வது வந்து மீட்பை தலைசீராகவும் 6வது வந்து கடவுளின் வார்த்தையை தூய் ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். 7வது வந்து தூய் ஆவியின் துணையை கொண்டு எந்நேரமும் வேண்டுதல் செய்யுங்கள். இந்த 7மே நம்ம கிட்ட இருக்கிறான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்மஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்போம், நியூ இயர் ஷாப்பிங்லாம் முடிச்சிருப்போம். போகும்போது உங்கள் பசங்களாம் கேட்பாங்க, அம்மா எல்லாம் காசுலாம் எடுத்துக்கிட்டீங்களா, எல்லாம் பக்கவா இருக்கா, எல்லாம் எடுத்துட்டாங்க, எல்லாம் இது பண்ணீங்களா, 2-3 வாட்டி கேட்டுப்பாங்க. அப்போ அந்த போகும்போது எல்லாம் இருக்குதான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறீங்க. பேகு, காசு, கார்டு, இது எல்லாம் செக் பண்ணுறீங்களே. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த தூய் ஆவியார் வழியாக கடவுள் கொடுக்கும் அந்த படைகலன்களை அணிந்திருக்கிறோமா? அதுதான் கேள்வி. எப்படி நாம வந்து கடவுளுடைய வல்லமையில் ஆற்றலும் இருக்க முடியும்னா அவருடைய படைக்கலன்களை எடுத்து தான் நம்மளால இருக்க முடியும். ஓகே, ரோமையர் 13:11 14 பார்ப்போம். ஓகே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அந்த படைகலன்கள் யாரு? தூய் ஆவி கொடுக்கும் ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்கள். அது இயேசு கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ற மாதிரி. Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ நாம இங்க கொடுத்திருக்க மாதிரி நாம எப்போதுமே இதை வந்து நம்ம அணிந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்கணும். நாம வந்து ஏதாச்சும் நம்ம தப்பா பேசுறோமா, பொய் சொல்லிட்டோமா, நாம படைக்கலன்கள் அணையிலன்னு அர்த்தம். தப்பு செய்யறோமா, படைக்கலன்கள் அணையிலன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை பத்தி தப்பா பேசும்போது நம்ம அவங்களை எதிர்த்து பேசுறோமா, Praise God. Thank you Jesus. Hallelujah. ஒருத்தர் நம்ம கிட்ட எதிர்த்து வராங்களாம், நம்ம நீங்க அந்த படைக்கலன்களை போட்டிருந்தீங்கன்னா அவங்க மேல நீங்க தப்பா எதுவும் பேச மாட்டீங்க. அவங்க அப்படி என்னதான் உங்களுக்கு வந்து உயிர் போற அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க. நான் இந்த இதை வந்து அடிக்கடி சொல்லுவேன். இதோட தலை போற காரியம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒய்ஃப் தடுத்துவாங்க. தலை போற காரியம்ன்றது எதுவுமே கிடையாது. புரியுதா? வார்த்தையை பேசும்போது பார்த்து பேசுங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக நம்ம பேசுகிறோம். இது எல்லாமே சாத்தான் என்ன பண்ணுவான், எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அவனோட இதில் வச்சுப்பான். அவன் சொன்னான் இதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஒரு இடத்துல வந்து ஒரு டெஸ்டிமனி படிச்சுட்டு இருக்கும்போது
ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரீச்சர் வந்து எல்லாரையும் கூட்டு போறாரு. அங்க வந்து ஓகே நீங்க பண்றதுக்கு நான் கடைசியா பண்றேன். அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ கூட்டு போறாரு. பேய் ஓட்டுறதுக்கு. அவர் என்ன பண்ணாரு, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையும் நீங்க நீங்க செய்யுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது, ஒருத்தர் என்ன பண்ணாராம், இந்த இந்த எக்ஸார்சிஸ்ட் மூவிலாம் இருக்கும்ல, இந்த கிராஸ்லாம் எடுத்துட்டு முன்னாடி இப்படி போவாங்களே, அதே மாரி இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பைபிள அப்படியே எடுத்துட்டு போயிருக்கிறாரு முன்னாடி. அந்த பேய் பிடித்த அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? பயந்து நடுங்கிட்டாங்க. கரெக்ட்டா? பைபிள வாங்கி கிழிச்சு போட்டு. ஆ அந்த பைபிள் எவ்வளோ பெருசா இருக்கும் தெரியுமா? அந்த பைபிள 2ஆ இல்ல 3ஆ 4ஆ பிரிச்சுட்டாங்க. அது எவ்வளோ இருந்தாலும். ஆனா 2 கன்ஃபார்ம்டா. அவரோடயே பயந்துட்டாரு. அடுத்தவரு போம்போது, பேசிட்டு இருக்கும்போது, அது ஏதோ சொல்லுச்சாம், "நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, அப்பவும் அந்த ப்ரீச்சர் வந்து சொன்னாராம், "அந்த மாரி தப்பான வார்த்தை வாயிலருந்து இப்ப வரக்கூடாது." இவங்களால எதுவும் பண்ண முடியலன்னோனே, அப்ப என்ன பண்ணாராம், இவரு வந்து போயிட்டு அந்த பேய் பிடிச்ச கண்ண வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். உடனே பார்த்துட்டு இருக்கும்போது, "நீ என்னைய பார்க்காத, என்னைய பார்க்காத, என் கண்ணுலாம் எரியுது" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நீ என்னைய பாரு" அப்படின்னு சொல்லும்போது, திருப்பி பார்த்துச்சாம். அவர் சொல்லுச்சாம், "நீ ரொம்ப பவர்ஃபுல்" அப்படின்ட்டு. உடனே இவர் சொன்னாராம், "நான் வந்து ரொம்ப வலிமை மிக்கவன் கிடையாது. ஆனா எனக்குள்ள இருக்க அந்த தூய ஆவியானவர் வலிமை மிக்கவர். அவர தான் நீ பார்த்துட்டு இருக்கன்னு" சொன்னோன, அந்த பேய் அப்பயே எழுந்து ஓடி போயிடுச்சு. அப்போ இந்த 2 பேர் போனதுக்கும், இவர் போனதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவங்க 2 பேரு பைபிள் உள்ள இருக்க எதுவுமே தெரியாது. ஆனா, எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து பேச்சு குடுத்து இது பண்ணிச்சு. ஆனா, இவர் என்ன பண்றாரு, அந்த படைக்கலன்கள அணிந்துட்டு போனதுனால, இந்த சாத்தானால அவர எதுவுமே டச் பண்ண முடியல. அவனால டச் பண்ணவே முடியாது. நம்மள எதுவும் செய்ய முடியாது. அதான் உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளுங்கள். பைபிள்ல இருக்கிறது தான் உண்மை. இன்னொரு இடத்துல போகும்போது கூட இந்த ஒரு இடத்துல வந்து உன்னோட குழந்தைங்க அந்த இடத்துல தனியா தானே இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ப்ரீச்சர் வந்து சிரிச்சாராம். சிரிச்சுட்டு, "அவங்கள நீ தொடக்கூட முடியாது. ஏன்னா கடவுள் அவருடைய வசனத்த சொல்லியிருக்காரு. அவருடைய வானதூதர்கள் அங்க காத்துட்டு இருக்காங்க. அவங்க காப்பாத்துருவாங்க" அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து உண்மை. அந்த உண்மையை இடைக்கட்சியா இதெல்லாம் வந்து ஒரு படைக்கலன்கள்ல இருந்து நாம வந்து கத்துக்க வேண்டியது. கடைசியா ஒரே ஒரு வசனத்த மட்டும் நம்ம பார்த்துட்டு, நம்ம திருப்பியும் இந்த இந்த 6 படைக்கலன்களையும் 7 இதையும் நாளைக்கு நாம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 10:3 இருந்து பார்ப்போம். இங்க பாருங்க. நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம். எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்ததல்ல. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகை சார்ந்ததல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றைக் கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிரான தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்த பிறகு கீழ்ப்படியாதவர்களின் யாவருக்கும் தக்க தண்டனை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவங்க சொல்றாரு பாருங்க அடுத்தது. கண் திறந்து பாருங்கள். நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமான என உரிமை கொண்டாடும் எவரும் சற்று சிந்தித்து பார்க்கட்டும். அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் இருப்பது போன்று நாங்களும் கிறிஸ்துவுக்கு சொந்தமே. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகை சார்ந்தவை அல்ல. மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றைக் கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுள் பற்றிய அறிவுக்கு எதிரான தலை தூக்கு அனைத்து மேட்டுமையும் தகர்த்தெறிகிறோம். நாம இதுல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணுவோம் நாளைக்கு. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 6, 7 படைக்கலன்களையும் அந்த என்னன்னா அந்த படைக்கலன் என்ன சொல்லுது,
எதை நாம பாதுகாக்கணும், எதற்காக தலையில வச்சிருக்காங்க, எதற்காக இங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுத்தையும் நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் டிலே ஆச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாருக்கும் இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நாளைக்கு எடுக்க போறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனே இவ்வளோ பெருசாக போகுது. பிரேஸ் கார்டு. ஆனால் இது நம்மளுக்கு புரிஞ்சாதான் அது நம்மளுக்கு கரெக்டாக புரியும். அப்படி இல்லைன்னா அது அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரேஸ் கார்டு. ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ஓகே, யாராவது ஒரு நன்றி எழுதல் ப்ரேயர் பண்ண முடியுமா? தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜூம் வழியாக அப்பா சகோதரர் ஜூட் அவர்களுடைய டீச்சிங்கை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா சகோதரருடைய ஊழியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த இறை செய்தியை எல்லாம் கேட்டு தகப்பனே அப்பா கேட்பதோடு மட்டும் விட்டுவிடாமல் ஆண்டவரே அதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆண்டவரை எங்களுக்கு தேவையான தூய ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் செயல்பட்டு நடக்க தகப்பனே நீர் எங்களுக்கு செய்கிற அப்பா அந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே இந்த படைக்கலன்களை குறித்து ஆண்டவரே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிறப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா சாத்தானின் எல்லா ஏமாற்று வழிகளை ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய அப்பா எல்லா படைக்கலன்களை நாங்கள் அணிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை பெற்றவர்களாய் ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை ஆண்டவரே நாங்கள் சீர்தூக்கி பார்க்கணும் ஆண்டவரே. அப்பா ஒரே சிந்தனையில் தான் ஆண்டவரே பெரிய போராட்டம் ஆண்டவரே. அந்த போராட்டங்களை எதிர்த்து நிற்க அப்பா உம்முடைய படைக்கலன்கள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாளில் நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே நாங்கள் அப்பா உமக்கு உகுந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மாற்றப்பட்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய சீடத்தைகளாக வாழ ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா தகப்பனே இந்த கார்னர் ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸை ஆண்டவரே கார்னர் ஸ்டோன் மினிஸ்ட்ரிஸுக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய பணியாளனாக ஏற்படுத்தியிருக்கிற சகோதரர் ஜூடுக்காக நன்றி கூறுகிறோம். மகன் கையிட்டுச்சேம் இந்த மினிஸ்ட்ரியை நீர் ஆசீர்வதித்து தகப்பனே அப்பா அப்பா இந்த மினிஸ்ட்ரி ஆண்டவரே அப்பா அகில உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படுகிற கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இந்த நாளில் இதில் கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்களை திருப்பாத்து நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த இறை செய்திக்காக நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் கற்றுக்கொண்டு இதை நாங்கள் நிலைத்திருந்து 100 மடங்கு பலன் கொடுக்க தகப்பனே நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகான மகிமை அனைத்தும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் ஆமேன். ஆமேன். நன்றி யேஷ், ரொம்ப நன்றி. திருப்பியும் நாளைக்கு நாம பார்ப்போம். God bless you all. Thank you, brother. Praise the Lord. God bless you also, brother.